இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, ராயன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, தனுஷ், அபர்ணா பாலமுரளி, சந்தீப் கிஷனு, காளிதாஸ், அப்புறம் துஷாரா, செல்வராகவன், எஸ்.ஜே. சூர்யா, சரவணன் அப்படின்னு சொல்லி பிரகாஷ்ராஜ் அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன் மினிட் ரிவ்யூ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, கதை எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, சின்ன பசங்களாக இருக்காங்க. தனுஷோட தம்பி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா அம்மா விட்டு போயிட்டாங்க. இவங்க வளர்ந்து வந்து ஒரு சிட்டிக்கு போகிறாங்க. சிட்டியில் போய் வளர்ந்து அங்கே நடக்கிற பிரச்சனை, இவங்க ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற பிரச்சனை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு த்ரில்லிங்காக தான் இருக்கும். த்ரில்லிங்காக இருந்து அடுத்த என்ன நடக்க போகுதுன்னு செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா தம்பிங்கடா அண்ணங்கடா அப்படின்னு இருப்பாங்க, தனுஷோட தம்பிங்களும் தனுஷும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் அப்படியே ஆப்போசிட்டாக மாதிரி அண்ணனையே போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுவாங்க. இதில் எஸ்.ஜே. சூர்யா தான் வந்து பார்த்தீங்கன்னா மாஸான கேரக்டர் பார்த்துருப்போம். இதில் அப்படி கிடையாது, கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷை பற்றி சொல்லவே தேவையில்ல. எல்லா படத்துலையும் மாஸ் பண்ணுவார். ஆனால் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு சாங்குமே கிடையாது, ஒரு பிஜியுமே கிடையாது, மாஸான என்ட்ரியுமே கிடையாது. இவர் ஃப்ரைட் ரைஸ் கடை வச்சு நடத்திட்டுருக்காரு. இவருக்கு நடக்கிற பிரச்சனை தான் வந்து பார்த்தீங்கன்னா இது. செல்வராக வந்து பார்த்தீங்கன்னா இவர் கைட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு பாட்டு போட்டாங்க. தேட்டரே தெரிச்சிருச்சுன்னே சொல்லி அவ்வளோ ஃபஸ்ட்டுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கத்திகிட்டே இருந்தாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷோட 50வது படம். அவரே வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் பண்ணி அவரே நடிச்சிருக்காரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு மியூசிக் யாருன்னு வந்து நம்ம ஏ.ஆர். ரஹ்மான். மொத்தத்தில் படம் எப்படி இருக்குன்னா ஒரு ஆவரேஜ் ஃபீல் குட் மூவியாக தான் இருக்குது இந்த படம்.